அர்ஜுன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, நீ இல்லாத இந்த உலகத்துல என்னால வாழ முடியாது பார்வதின்னு நினைச்சிட்டு கடலுக்குள்ள இறங்குறாரு. அங்க நின்னுகிட்டு இருந்தவங்க, டேய் அங்க பாருடா, எவனோ ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்றான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறாங்க அர்ஜுனை காப்பாத்துறதுக்கு. அவங்களும் கடலுக்குள்ள இறங்குறாங்க. அர்ஜுனை கஷ்டப்பட்டு கடலுக்குள்ள இருந்து மீட்டு கொண்டுட்டு வராங்க. அர்ஜுனோட சட்ட பாக்கெட்ல இருந்து அட்ரஸை எடுத்து போன் பண்றாங்க. ஆஸ்பத்திரியிலையும் கொண்டு போய் சேர்க்கறாங்க. அஜய் போன் பண்ணி பார்வதி கிட்ட சொல்றாங்க, அண்ணன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அண்ணி, சீக்கிரத்துல வந்துருங்க. டாக்டர்லாம் அண்ணன் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அஜய் போனை கட் பண்றாரு. பார்வதி அர்ஜுனை பாக்குறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்க. எமர்ஜென்சி வார்டுல பார்வதிய நிக்க வைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அலோவ் பண்றாங்க பார்வதிய. பார்வதி சொல்றாங்க, அர்ஜுன் என்ன பாரு, உன்னை பாக்குறதுக்காண்டிதான் வந்திருக்கேன்னு அழுதுகிட்டே சொல்றாங்க அர்ஜுனை பார்த்து. அர்ஜுன், நீ என்னைக்கு சுய நினைப்போட இல்ல, அதனாலதான் அந்த தப்பு நடந்துருச்சுன்னு எனக்கு நல்லாவே புரியுது அர்ஜுன். ஒரு ட்ரிப் இல்ல 1000 ட்ரிப்பு உன்னை நான் மன்னிக்க ரெடியா இருக்கேன் அர்ஜுன். தயவு செய்து கண்ணை திறந்துரு அர்ஜுன் சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க பார்வதி. நாளை சந்திப்போம்.